நல்லா பாருங்கள் உறவுகளே, இது தான் என்னோடய வாழ்க்கை. என்ன தான் கஷ்டப்பட்டு போராடினாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிறேன். அந்த இடத்துல சிக்கிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயோப்பா! என்னத்தை சொல்கிறது. இந்த மாதிரி தான் எதுவுமே புரியாமல் என்கிட்ட ஒருவங்க சிக்கிக்கிட்டு என்னைய நானே போட்டு மண்டையை போட்டு குழப்புன்னு குழப்பிக்கிட்டு மூளையெல்லாம் போட்டு பிசைஞ்சு எடுத்து எந்த ஒரு தெளிவான ஒரு முடிவுக்குமே வர முடியாமல் ரொம்ப தவிப்பேங்க. ரொம்ப தவிக்கிறது மட்டும் இல்லை, தனிமையாக உட்காந்து நிறைய நேரங்களில் அழுதுலாம் இருக்கேன். அழுவேன், மனசை விட்டு அழுவேன். ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு டக்குன்னு ஒரு பொறி தட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று டக்குன்னு உதிக்கும். அப்படி உதிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் அதை நான் அப்படியே சட்டுன்னு அப்படியே வேகமாக போய் இருக்க பிடிச்சிக்குவேன். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. ஆனால் பிடிச்சிக்கிட்ட பிறகு தாங்க ரொம்ப யோசிப்பேன். ஐயையோ அம்மாம்மா அப்படின்னுக்கிட்டு ரொம்பலாம் சொல்ல முடியாதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில். எதை எப்படி என்னமோங்க, நம்மளை நாமளே பல தடக்க ஒரு தடவைக்கு பதிலாக பல தடவை நம்மளை நாமளே பரிசோதித்து நம்ம மனசை போட்டு நல்லா கலக்கி மூளையை போட்டு நல்லா பிசைஞ்சி ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரணுங்க. ஏதாச்சும் அப்படி ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஏதோ ஒரு இடத்துலையாவது நம்மளோட வாழ்க்கை வெற்றி பெற்றுருமா அப்படிங்கிற தன்னம்பிக்கையாக ஓடிட்டுருப்போம் இல்லையா. அந்த ஓட்டத்துக்கு மேலும் மேலும் வலு சேர்க்கும். அதனால் மனசை போட்டு குழப்பிக்காமல், என்னைய மாதிரி குழம்பாமல், இப்படி போட்டு கலக்கடிக்காமல் நல்லா சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக கொண்டு போங்க.